துரைபாண்டியன் சார், எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டை? இவங்க 55 நிமிஷம் பேசுகிறதுக்கு முன்னாடியே நாட்டினுடைய பிரதமர் பல விஷயங்களை பேசிட்டார். நீங்கள் சரியாக ஒரு கேள்வி கேட்டீங்க. 2019 இடைக்கால பட்ஜெட் தான். அவர் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 116 படி இது பட்ஜெட்டே இல்லை. இது என்னென்னா ஆஸ்கிங் ஃபார் அட்வான்ஸ். நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட எனக்கு 2 மாதத்துக்கு என்னை அனுமதிங்க, இந்த பணத்தை அரசாங்க கணக்கில் எடுப்பதற்கு அனுமதிங்கள். இதுதான் இந்த இடைக்கால பட்ஜெட்டுங்கிறது. அவங்க அதை பண்ணியிருக்கலாம், அதுதான் கடைசியாக சொன்னாங்க. ஆனால் என்னென்ன நடந்திருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா, அது பாராளுமன்றத்துக்கு உள்ளே பேசுவதை விட வெளியே பேசுவது அதிகம். எனக்கு பல விஷயங்களில் கிளாரிட்டி தேவையாக இருக்கிறது. ஒருவேளை பத்திரிக்கையாளராக உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். 25 கோடி பேரை வறுமை கோட்டுக்குள்ள இருந்து மேலே கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. நம்பர் 1. விவசாயிகளுக்கு 6.5 லட்சம் கோடி பணம் கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாரு. 2வது, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார்ல, அது கூட 2019 இந்த இடைக்கால பட்ஜெட்டை பொழுது அறிவித்தது. நேற்றுக்கு மோடி பாராளுமன்றத்தில் நுழையும் போது சொல்கிறாரு, சட்டப்படி அது அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறோம் அதுபடி வெறும் அனௌன்ஸ்மெண்ட்டு தான் நாங்கள் பண்ணுவோம், ஆனால் பாலிசி டிசிஷன்லாம் எடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க, நேற்றுக்கு அவர் பேசினது பாலிசி டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லி எந்த சட்டமும் தடுக்கவில்லை. ஆனால் எதுவும் அறிவிக்கலை, அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ எனக்கு சில சந்தேகங்கள் வருகிறது. 25 கோடி பேரை வறுமை கோட்டிலேருந்து மீட்டுட்டீங்கன்னா, அப்படி என்றால் இந்தியாவில் இப்பொழுது ஏழைகளே இல்லையா? ஒரு கேள்விக்கு அது பதில் சொல்லி ஆகணும். இந்த அரசாங்கம் பதில் சொல்லணும். 25 கோடி பேர் நேற்றுக்கு வர நம்ம டிவிலையும் விளம்பரம் போச்சு, பேப்பர்லேயும் ஒரு விளம்பரம் வந்தது. என்ன விளம்பரம் வந்ததுன்னா, 13.5 கோடி பேரை வறுமை கோட்டிலிருந்து தூக்கி விட்டோம்னு வருது. ஞாபகப்படுத்தி பாருங்கள், முந்தானத்து வரையில் விளம்பரம். ஆனால் நேற்றிலேருந்து என்னென்னா 25 கோடி பேரை வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வந்துட்டான். அப்படி என்றால் இந்தியாவில் வறுமை இல்லை என்று ஏற்றுக்கொள்ளலாமா? நீங்கள் வேறு எதையுமே நம்ப வேணாம். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு ஒன்று நடத்துகிறாங்க. இதையும் நடத்துகிறது அரசாங்கம் தான். அந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டி, அதாவது மோசமான வறுமை 44.39 கோடி. அப்போ நீங்கள் 25 கோடி பேரை எடுத்துட்டிங்கன்னா அப்போ இன்னும் 20 கோடி இருக்காங்கன்னு கணக்கு எடுத்துக்கலாமா? ஒன்று, அது நேற்றுக்கே நிதி ஆயோக் பொதுவாக பட்ஜெட்டுக்கு முன்னாடி பொருளாதார ஆய்வறிக்கைன்னு ஒன்று வெளியிடுவாங்க. இப்போ தான் ஆய்வறிக்கைலாம் இல்லை, பிரதமர் சொல்கிறது, நிர்மலா சீதாராமன் சொல்கிறது தான் ஆய்வறிக்கையை. நேற்றுக்கு நிதி ஆயோக் ஆனால் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நிதி ஆயோக்கோட ஆய்வு அறிக்கையில் எந்தெந்த மாநிலத்தில் யார் யாரை எத்தனை % வறுமையை ஒழிச்சிருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். வறுமை அதிகமாக இருக்கிற மாநிலம் எதுனா பீகார், உச்சகட்டம் தான் 28%. அதில் இவங்க குறைச்சிருக்கிற வறுமை 18%. அப்படின்னா என்ன அர்த்தம்? பீகாரில் இருக்கிற மக்கள் தொகையில் இன்னும் 10% பேர் வறுமை கோட்டுக்கு உள்ளே இருக்கிறார்கள். அவங்க கணக்குப்படியே ஏன் சொல்லலை. அடுத்தது அதிகமாக வறுமை இருக்கிற மாநிலம் மத்திய பிரதேசம், 25%. அந்த 25%த்தில் 15.94 குறைச்சிட்டோங்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு? 10.24 வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள். பெரிய மாநிலத்தை மட்டும் தான் சொல்கிறேன். உத்தரப்பிரதேஷ், எல்லாரும் உற்று கவனிக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேஷ். அதில் வறுமை கோட்டு கீழே இருப்பவர் 24%. அவங்க 12 கோடி பேர் கணக்கு போட்டிங்கன்னா 24%னா எவ்வளோன்னு பாரு, கிட்டத்தட்ட 3 கோடி பேருக்கு மேலே. இவங்க வறுமை கோட்டுக்கு மேலே தூக்குனவங்க எத்தனை பேர்னா 14.75. அப்போ 11% வறுமை கோடு இருக்காது. நான் உதாரணத்துக்கு பெரிய மாநிலத்தை மட்டும். ராஜஸ்தான் மாநிலத்தில் வறுமை கோடு என்பது 18%. அந்த 18%த்தில் இவங்க அந்த வறுமை கோட்டில் தூக்கி விட்டது எவ்வளோன்னா 13.56. அப்படி என்றால் 5% மக்கள். ராஜஸ்தானில் 7 கோடி கணக்கு எடுத்திங்கன்னா இப்போ எத்தனை 3.5 கோடிக்கு மேலே வறுமை கோடு இருக்குது. அப்போது இந்திய நாட்டில் 25 கோடி பேரை வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வந்தேன் என்று சொல்வது என்பது எதனமோ புள்ளி விவரத்தில் மோசடி இருக்குன்னு பர்கலா பிரபாகர், நம்ம நிர்மலா சீதாராமன் உடைய வாழ்க்கை துணைவர், ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், வளைந்த மரம்னு ஒரு புத்தகம். அந்த வளைந்த மரம் என்ற பொருளாதாரத்தில் புள்ளி விவரங்களில் நிறைய கோளாறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் நிரூபித்திருக்கிறார். ஒன்று, நமக்கு ஒரு மகிழ்ச்சியான அம்சம் என்னென்னா, வறுமை கோட்டில் இல்லை, அதாவது குறைந்திருக்கிற மாநிலம் நம்பர் 1 கேரளா, நம்பர் 2 தமிழ்நாடு, நம்பர் 3 சிக்கிம், நம்பர் 4 பஞ்சாப். இவங்கெல்லாம் வறுமை கோட்டில் 4 நிலையில் இருக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கெல்லாம் இந்தி பேசுகிற மாநிலம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வறுமை கோடு அதிகமாக இருக்கிறது, வறியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒன்று. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் சார் சொன்ன மாதிரி இதிலெல்லாம் வருமான வரி விலக்கு. எனக்கு இது இவங்க முழு பட்ஜெட் போட்டால் கூட சாதாரண மக்களுக்காக எதுவும் போட மாட்டாங்க. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா,
ஒரு காலத்தில் இவங்க போட்ட பட்ஜெட் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 33% கார்ப்பரேட் டேக்ஸ் இருந்தது. சாருக்கு நல்லா தெரியும் கார்ப்பரேட் டேக்ஸ்னால் கம்பெனிகள் பணக்காரன் கட்டுற வரி. அது இப்போ எவ்வளோ தெரியுங்களா? 25% குறைஞ்சிருச்சு. 8% அவனை குறைச்சிருக்கான். ஆனால் நமக்கு தேர்தல் வாக்குறுதியில் பாஜக சொன்னது 5 லட்சம் வரையில் முழு விலக்கு. இப்போ முழு விலக்குலாம் கிடையாது, 2 ஃபார்முலா, 2.5 லட்சத்துலேருந்து ஒரு ஃபார்முலா, 5 லட்சத்துலேருந்து ஒரு ஃபார்முலா. அப்படி இப்போ கணக்கு போட்டிங்கன்னா அப்போ ஒன்றும் அவங்க எந்த விதமான வருமான வரி விலக்கும் கொடுக்கல. மாறாக ஃபார்முலா மாற்றி 5%, 10%, 15%, 20%, 30% ஆகிட்டாங்க. ஏற்கனவே 10%, 20%, 30% இருந்தால் மாற்றிருக்காங்க. அதனால் பெனிஃபிட் சாதாரண மாத சம்பளக்காரருக்கு எதுவுமே இல்லை. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உலக நாடுகள் எந்த நாடுகள் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இவங்க குறைந்தபட்சம் என்ன பண்ணியிருக்கலாம்? சேம்பர் ஆஃப் காமர்ஸும் ஃபிக்கியும் சேர்ந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. என்னென்னா, கிராமப்புறத்தில் வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கு இடைக்கால பட்ஜெட்டில் ஒரு சில விஷயங்களையாவது அவங்க முழுசாக ஒத்துக்கிறாங்க. இது ஒன்லியே ஓட் ஆன் அக்கௌண்ட், இதில் முழுசாக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு சொல்கிறோம்ல, சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற வேகமாக விற்பனையாகிற சாதாரண மக்களுக்கு பயன்படுகிற பிளாஸ்டிக் பொருட்கள் அல்லது மெஷினரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட சேலாகலை. இப்போ நாட்டில் பிரச்சனை தான். ஒரு பக்கம் கேபெக்ஸ் என்று சொல்லப்படுகிற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைகிறது. அரசாங்கம் போன பட்ஜெட்டில் 10 லட்சம்னு சொன்னாங்க. இப்போ ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் 11 லட்சம் சொல்லியிருக்காங்க. வரவேற்கிறாங்க. 10 லட்சம் பத்தாது. ஆனால் தனியார் முதலீடே இல்லை. இங்கே பேசுகிறதே என்னன்னா, நான் அங்கே மாநாடு போட்டேன், இங்கே மாநாடு போட்டேன், அவர் வந்தார், இவர் வந்தார். பணம் எங்கே வந்தது? தனியார் போட மாட்டேங்கிறான். இந்திய நாட்டில் முதலீடு செய்வதில் ஆபத்து இருக்கிறது. பங்கு சந்தையில் போட்ட பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோங்கிறத ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரீஅசூரன்ஸாக பண்ணியிருக்கணும். சரி, உங்களுக்கு நிறைவு கருத்து நான் சொல்லிடுறேன். திரு கண்ணன் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. முதல்ல அவர் ஜிஎஸ்டி தோழர் சொன்னதில் பாதி தான் உண்மை, பாதி போய். என்ன விஷயம்னா, ஜிஎஸ்டி கவுன்சிலில் அரிசிக்கு வரி போடுவோன்னு பேசுனீங்களா? கேட்க பதில் சொல்லணும். அரிசிக்கு வரி போடுன்னு கேட்டீங்க. இதே அரங்கத்தில் பேசியிருக்கோம். என்னன்னா, ஹோட்டலில் சாப்பிட்ற இட்லிக்கெலாம் வரி போட்டிங்களேன்னா அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன்னா, இப்போ நான் வீட்டில் சாப்பிட்ற அரிசிக்கு வரி போட்டிருக்கீங்க. இஃப் இட் இஸ் பாக்கெட்டட், அதுதான் அவர் சொன்னார். ப்ராசஸ் பண்ணு. என்னப்பா உப்பு எவங்க இப்போ ஓப்பனாக லூஸில் வாங்கிட்டு போக முடியுமா? எந்த லூஸும் உப்பை லூஸில் வாங்கிட்டு போக மாட்டான். அப்போ அந்த உப்புக்கு வரி போட்டிருக்கீங்க. குழந்தைங்க சாப்பிட்ற பிஸ்கட்டை தெருவில் கொட்டி விற்க முடியுமா? அதை பாக்கெட் பண்ணி தானே கொடுப்போம். அந்த பாக்கெட் போடுற பிஸ்கட்டுக்கு வரி போட்டிருக்கீங்க. உலகத்தில் எவ்வளவு பண்ணல. செத்து போனா செத்து போனா சொல்லிடுறேன் சார். இல்ல செத்து போனா வரி போட்டது இல்லை. நெகட்டிவ் லிஸ்ட் 3 வச்சிருந்தோம். வெளிநாட்டு தூதரத்துக்கு வரி போட மாட்டோம், குழந்தைகள் படிக்கிறதுக்கு வரி போட மாட்டோம், செத்து போனா வரி போட மாட்டோம். இப்போ செத்து போனா பண்ற ஈமச்சடங்குகளுக்கு வரி போடப்பட்டிருக்கு. அப்ப இது உலகத்துல எந்த நாட்டிலையும் பண்ணாத நீங்க தான் பண்ணிருக்கீங்க. இது எந்த ஜிஎஸ்டி கவுன்சில நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க? பல ஜிஎஸ்டி கவுன்சில பல மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் வாக் அவுட் பண்ணாங்க. அப்ப நீங்க யார் முடிவு எடுத்த ஃபைனல் டிசிஷன்? இட் இஸ் தி ஃபைனான்ஸ் மினிஸ்டர், சேர்மன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் கேன் டேக் த ஃபைனல் டிசிஷன். அப்போ நீங்க எல்லாத்துக்கும் வரி போட்டீங்க. இந்த வரி கட்டுறவன் யாரு? முன்னெல்லாம் பெருமையா பேசிக்கிட்டீங்க, நான் வரி கட்டுறவன் அப்படின்னு. இப்ப யார் தெரியுமா வரி கட்டுறது? 172 லட்சம் கோடின்னு சொல்றீங்கல்ல, இந்த 172 லட்சம் கோடி இல்ல, 64% ஏழை வரி கட்டி இருக்கிறான். ஜிஎஸ்டில பணக்காரன் வெறும் 4% தான் வரி கட்டான். அப்ப யாரை நீங்க பண்றீங்க? டேக்ஸ் ரிச்சுக்கு பதிலா டேக்ஸ் த புவர் அண்ட் அலோவ் த ரிச் கோ ஸ்காட் ஃப்ரீங்கிற மாதிரி பணக்காரனுக்கு வரி விலக்குகளை கொடுத்து விட்டு ஏழைகள் வாங்குற அரிசி உப்பு எல்லாத்துக்கும் வரியை போட்டு 64% அவன் பாக்கெட்ல இருந்து புடுங்கிட்டு பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இருக்கீங்க. சரி பாஸ்கர் சார் குறுக்கிட சொல்லுங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இது ஓட்டு போடாமல் எதுவும் பண்ணதில்லை. இதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலோட இந்த முடிவுகளுக்கெல்லாம் எந்தெந்த மாநிலங்கள் ஆதரித்து கையெழுத்து போட்டிருக்குங்கிற தயவுசெய்து மீண்டும் போய் பாருங்க. மீண்டும் இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அவ்வளோதான். கண்ணன் சார், எந்த மாநிலம் ஆதரிச்சு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் அதிர்ச்சி கடந்த ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலை கொண்டு வந்ததை பற்றிலாம் எதிர்ப்பு இல்லை சார், கொண்டு வந்தா. ஆனால் அரிசிக்கும் பருப்புக்கும் வரி போட சொல்லி ஜிஎஸ்டியில் எடுத்த முடிவான்னு கேட்குறேன். அங்கே நீங்கள் பாட்டு பேசுனீங்க, நீங்கள் பாட்டு எடுத்து முடிவு எடுக்கிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அத்தியாவசியமான பொருட்களுக்காவது குறைந்தபட்ச வரி. இந்த அரிசியை எப்படி பாக்கெட்டில் வாங்க முடியும்? பாக்கெட் இல்லாமல் வாங்க முடியும் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன், பையை கொண்டுட்டு போய் எவன் லூஸில் விற்றுக்கிட்டு இருக்காங்களான்னு பாருங்கள். எந்த கடையில் ஒரு பக்கம் நீங்கள் பிளாஸ்டிக் ப்ரொமோஷன் சொல்லி எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பாக்கெட்டில் அடைப்பீங்க. பிளாஸ்டிக் பாக்கெட்டில் அடைச்சா எனக்கு வரி போடுவீங்களா நீங்கள்? அப்போ சகட்டு மேனிக்கு வரியை போட்டு தான் சாவுக்கு கூட வரி போட்டது வெள்ளைக்காரன் கூட போடலங்க. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் போட்டாங்க.